வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முத்தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் காய்கறிகளை பற்றின ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இயற்கையை நம்ம விரும்பினா அது நமக்கு தானாக கொடுக்குன்னு நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது உண்மை தான். நம்ம எந்தளவுக்கு விரும்புகிறோமோ அது அதை விட அதிகமாகவே நமக்கு தரும். ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து தூதுவளை செடி 1 இயராகவே இருக்குது. நிறைய இலை பறிப்போம், அதுக்கப்புறம் கட் பண்ணி விடுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வளரும். ஏன்னா மாடி தோட்டத்தில் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் செடி. இது வச்சு ஒரு 1 மந்த்து தான் இருக்கும். நிறைய பூ பிடிச்சி நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளே வளர்த்தி அந்த விவசாயத்தை பற்றின இந்த விவசாயத்தோட அருமை வந்து நமக்கு அப்போ புரியல. ஆனால் இப்போ நம்ம மாடித்தோட்டம் வச்சு அதில் ஒரு காய் காய்க்கும் போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அதெல்லாமே இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம சுக்குடி கீரை, மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, அந்த கீரையை நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் விதை போட்டோ இல்லை இது ஒரு குச்சி வச்சோ அந்த மாதிரி வளர கிடையாது. ஜஸ்ட்டு கீரை ஆசின தண்ணியை இந்த எம்டி டப்பாவில் வந்து ஊற்றுவேன். இந்த மண் வந்து காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த கீரை ஆசின தண்ணியிலேருந்து வந்தது தான் இவ்வளோ கீரையும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஜாதிப்பூ செடி இருக்கும், அதில் கூட அந்த தண்ணியை ஊற்றுனேன். அது பாருங்கள், அதில் கூட வளர்ந்துருக்கு. எவ்வளோ அழகான இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றுப்புண்ணு, அல்சருக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை. என்னோடய ஃபேவரெட்டும் கூட. அடுத்ததாக வந்து நம்ம புடலங்காய் செடி பார்த்துக்கலாம். புடலங்காயோட பூ வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத நான் மாடி தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். என்ன மார்க்கெட்டில் காய் வாங்குவோம், சமைப்போம், சாப்பிடுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த செடியை வச்சு வளர்க்கும் போது தான் அதில் எவ்வளோ நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அதை வளர்த்தி பார்க்கும்போது தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக படர்ந்துருக்குன்னு. சும்மா காயில் இருந்த ஒரு 2 விதையை எடுத்து மண்ணில் வச்சு பார்த்தேன் வளருதான்னு. அது அவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. பிஞ்சு இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது குட்டி குட்டி பிஞ்சு. வந்து நம்ம வல்லாரக்கீரை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு தோசையில் சட்னி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி நல்லா வரும் அப்படின்னு நானே கேள்விப்பட்டு தான் இந்த கீரையை வச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் பச்சை மிளகாய் செடி. பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கி உப்பு போட்டு சாப்பிட்றதுன்னா அவ்வளோ பிரியம் எனக்கு. அதனாலேயே எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பெருசாக இந்த காய்கறி செடியிலெல்லாம் நான் கவனம் செலுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு அது சரி வச்சா நம்ம நல்லா வளருமோ வளராதோ, காய் வைக்குமோ வைக்காதோ, நிறைய பூச்சி பிடிக்கும், அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு அந்த காய்கறி செடிகள் வளர்க்குறதே மேக்ஸிமம் தவிர்த்துருவேன். பூச்செடிகள் மட்டும்தான் நான் வளர்ப்பேன். ஆனால் இப்போ தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யூடியூப் சேனலில் நிறைய பேர், நிறைய சகோதரிகள் நிறைய வீடியோ போட்டு அதை பார்த்து தான் எனக்கு இந்த ஆர்வமே வந்தது. அடுத்து வந்து நம்ம முள்ளங்கி செடியை பார்த்துக்கலாம். சிகப்பு முள்ளங்கி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை வந்து விதை வச்சேன். ஆனால் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் நிறைய விதைகள் வச்சுட்டேன் நான். அதனால் கொஞ்சம் கஜன்னு தான் முளைச்சிருக்கு. ஆனால் அதில் முள்ளங்கி பார்க்கும்போது சந்தோஷம்தான். ஆரம்பத்தில் நல்லா வளர்ந்துருந்தது, அதுக்கப்புறம் பூச்சிகள் வச்சு கொஞ்சம் இதாகிடுச்சு. அந்த பூச்சிக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் செடி. அந்த சொரக்காய் செடியில் இப்போ தான் லைட்டாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. குட்டி செடி தான். இவ்வளோ குட்டி செடியில் பூ வச்சு நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம பூசணி செடி பார்த்துக்கலாம். பூசணிக்காய்னா நம்ம திஷ்டி பூசணி இல்லை, சாப்பிட்ற பூசணிக்காய். அடுத்து நம்ம தக்காளி செடி பற்றி பார்த்துக்கலாம். எனக்கு தக்காளி வளர்க்குறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வந்து அது இந்த மாதிரி பார்த்தீங்களா இவ்வளோதான் வளரும். இதுவும் தானாக முளைச்ச செடி தான். பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நான் அதை பிடுங்கலை. ஏன்னா நிறைய காய் அதில் வர்றது எப்படின்னாலும் அது மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி தான் சூழ்நிலை வருது. அதனால் எனக்கு அது வளர்க்குறதுல விருப்பம் இல்லாதனால நான் கொஞ்சமாக இந்த ஒரு செடி 2 செடி மட்டும் வளர்த்துருக்கேன். இதுதான் பூசணி செடி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வில்லேஜில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இது ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் சின்ன காய் எல்லாமே கருகிடுது வெயிலில். அதனால் நான் வந்து இந்த வேஸ்ட்டான கட்லையும் ஒரு பந்தல் மாதிரி ஷால் வச்சு போட்டிருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. அடுத்து வந்து இங்கே கொஞ்சம் மணத்தக்காளி இருக்குது. இதை நம்ம பார்த்துக்கலாம். அழகாக வளர்ந்துருக்கு. இதுவும் நான் தண்ணி ஊற்றுனது தான், விதை போடல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே பார்த்தீங்களா, மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த மண் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த தண்ணி ஊற்றுறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு தானாகவே வந்துடும். அதனால் அது தண்ணி ஊற்றுறதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியாது. அந்த மண் கொண்டு வர்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு அழகான விஷயம் வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.